இந்த டயக்ரத்துக்கான விளையுள் காவியை காணணும். இதுதான் எங்களோட கேள்வி. இப்போ நான் என்ன செய்கிறேன்னால் இதில் தரப்பட்டு இந்த டபுள் பங்குள்ள வேல்யூஸ் உள்ள காவிகள் இருக்குது தானே, இந்த காவிகளில் சிங்கிளை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு பெருமானத்தை யூஸ் பண்ண போகிறேன், மிச்சம் ஒன்றதை வேறையாக நோட் பண்ணி கொள்கிறேன். அப்போ எனக்கு தரப்பட்ட டயக்ராம் இதுதான். இதில் இது ஏ, இது பி, இது சி, டி, இ, எஃப். இப்போ இதில் அவர் ஏபி என்ற ஒரு காவி தாரார். ஓகே, அது மாதிரி 2 பிசி தாரார். அப்போ ஒரு பிசியை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு நான் இந்த எஞ்சிய புள்ளிகள் ஒருக்கா மார்க் பண்ணுறேன். இது ஏ, இது பி, இது சியில் நான் 2 சியில் ஒரு சி, சாரி 2 பிசியில் ஒரு பிசியை நோட் பண்ணிட்டேன், அடுத்த பிசியை வேறையாக குறிச்சிக்கொள்கிறேன். திரும்ப 2 தடவை இதில் தரப்படுது, 2 தடவை 2CD வருது. அந்த 2 தடவை 2CDயில் ஒரு சிடியை மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு அடுத்த சிடியை நான் இந்த இடத்துல குறிச்சிக்கொள்கிறேன். இது டி, எனக்கு சிடி வரும். திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல 2 டிஎஃப் வருது, ஒரு டிஎஃப்பை குறிச்சிக்கிட்டு அடுத்த டிஎஃப்பை நான் வேறையாக குறிக்கிறேன். இந்த இடத்துல எஃப், அப்போ இதில் டிஎஃப்பை குறிக்கிறேன். அதே மாதிரி மேலே உள்ளது இடி, அது அப்படி இருக்குது, நமக்கு அதை இஷ்யூ இல்லை, அப்படியே போடுவோம். இடி ஒன்று தான், இங்கிட்டு பக்கம் எஃப்இ ஓகே, அதுவும் ஓகே, இஷ்யூ இல்லை. எஃப்இ ஓகே, இஷ்யூ இல்லை. தென் இதுக்கு வந்தோம் என்றால் இது இங்கிட்டு பக்கம் வர 2 டிபியில் ஒரு டிபியை நான் யூஸ் பண்ணுறேன், அடுத்த டிபியை நான் நோட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த டிபி இந்த இருக்குது, அடுத்த டிபிங்கிற நோட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இருக்குது பிஎஃப்னு ஒன்று இருக்குது, சிங்கிளாக பிஎஃப். அப்போ அது இஷ்யூ இல்லை, பிஎஃப் அப்படி நோட் பண்ணுவோம். ஃபைனலாக 2FAயில் ஒரு FAயை மட்டும் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு FA நான் வேறையாக நோட் பண்ணுறேன். இன்னொரு FA இந்த இருக்குது FA. ஸோ இதுதான் எங்களோட டயக்ராம். ரைட், இப்போ இதுக்கான விலையில் கண்டா சரி. இப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு இந்த முதலாக்கின ப்ளூலக்கின் டயக்ரத்தை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ ஏல தொடங்கி போவோம், நான் அந்த எரோட ஃப்ளோலையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்போ ஓகே ஓகே அப்படி போய் இந்த ஃப்ளோவில் போய் திரும்ப அங்கே எங்கள் ஏலே வந்து முடியுது பாருங்கள். ஓகே, ஏலே தொடங்கி ஏலே வந்து முடியுது. அப்போ இவ்வளோத்துக்கும் ரிசல்ட்னு போச்சு. திரும்ப அடுத்த ஃப்ளோ நான் போகிறேன். இதில் இந்த வேலை நான் போனனாக இருந்தால் இப்படியே போய் இப்படியே வந்து ஃபைனலாக எஃப்லேயே முடியுது பாருங்கள். விளங்குதோ ரைட், இப்படி போய் எஃப்லேயே வந்து முடிஞ்சிடும். எஃப்பில் வந்து முடியதால் இந்த முழு டயக்ரத்துக்கான விலையில் காவிட பெருமானம் 0. அப்போ இப்போ நான் ட்ரை பண்ணணும் யாருக்கு என்று சொன்னால் இந்த டயக்ரத்துக்கு மட்டும் செகண்ட் தரப்பட்ட இதுக்கான விலையில் நான் சர்ச் பண்ணுறேன்னா அதுதான் கேள்வியோட ஆன்சராக இருக்கும். நான் இப்போ பியிலேருந்து தொடங்குறேன், இந்த எரோட ஃப்ளோலையும் நான் ட்ராவல் பண்ணுறேன். ரைட், பியில் தொடங்கி பியிலே முடிஞ்சது, இது 0. அப்போ எனக்கு மிச்சப்பட்டிக்கிறது யார்? இப்போ டியில் தொடங்கி அப்படியே வந்து எஃப்பில் வந்து ஏல முடியுது. ஆகவே இந்த மொத்த ரிசல்டன் டியில் தொடங்கி ஏல முடிஞ்சதால் ரிசல்டன் யாராக இருக்கும் என்றால் டிஏயாக இருக்கும். ஸோ 4th ஆன்சராக இருக்கும்.